Welcome students. இந்த செஷனில் நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வெப் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். டெவலப் ஏ வெப் பேஜ். சும்மா ஒரு வெப் பேஜ் வந்து டிசைன் பண்ண சொல்கிறாங்க. யூஸிங் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜ் வந்து டிசைன் பண்ணோம். அந்த வெப் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. Develop a web page using CSS to create a timetable for the class using different border style. சரிங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூஸிங் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் வந்து செட் பண்ணுங்க. பார்டர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட். சரி, ஓகே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ், சிஎஸ்எஸ்னா என்னது, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். சரி, இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டைம் டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் அப்படியே டைப் பண்ணுங்க. சரிங்களா, நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு சரி, நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் அப்படியே வரிசையாக டைப் பண்ணுங்கள். ஸோ இது என்ன ப்ரோக்ராம் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் ஏதோ HTML பேஜ் வெப் பேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் HTML ஹெட் டேக் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டைட்டில் அப்படிங்கிற டேக் வந்து கொடுக்க போகிறோம். டைட்டிலில் சும்மா ஏதோ ஒன்று டைம் டேபிள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரி, ஸ்லாஷ் டைம் டேபிள். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் செட் பண்ண சொன்னாங்க. சிஎஸ்எஸ்னா என்னது, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். நம்ம வந்து ஸ்டைல் ஷீட் நான் யூஸ் பண்ண போகிறேன், நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஸ்டைல் ஷீட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டைல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்தோடனே செட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஸ்டைல் எந்த ஹெட் இதில் நம்ம வந்து அந்த ஸ்டைல் அப்படிங்கிற செட் பண்ணணும்னா, ஹெட் அப்படிங்கிற டேக்குள்ளார நம்ம அந்த செட்டிங்ஸ் ஸ்டைல்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்டைல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். அதை கிரியேட் பண்ணி வைக்கிறத ஹெட் டேக்குள்ளே தான் கிரியேட் பண்ணணும். ஹெட் டேக்குள்ளார அந்த ஸ்டைலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேக்குள்ளே போய் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாரு, ஹெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டைட்டில் கொடுத்துருக்கேன், ஹெட் டேக்குள்ளார இப்போ ஸ்டைல் அப்படிங்கிற இந்த டேக்கை யூஸ் பண்ணி ஸ்டைல் அப்படிங்கிறதுக்குள்ள நான் எப்படி என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இல்லைன்னா சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு இல்லைன்னா ஆர்டினரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத சும்மா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறோம். சரி, ஓகே. அதில் நம்ம என்னென்ன டேக் வந்து நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சில டேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரி, ஹெட்டிங்க்கு, சரிங்களா, பாடி டேக் யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி நிறைய நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். டேக்கில் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டைல் வந்து செட் பண்ணணும். சரி, ஏற்கனவே இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்களாம் தியரி கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நம்ம எந்த டேக் வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம், அப்படி யூஸ் பண்ணக்கூடிய டேக்கில் அந்த பர்டிகுலர் டேகுக்கு எந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் நம்ம ஸ்டைலில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிடணும். இந்த ஸ்டைல் அப்படிங்கிற இந்த இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கன்னா, H2 அப்படிங்கிற ஒரு டேக். H2 அப்படிங்கிறது என்ன, ஹெட்டிங் டேக் இல்லைங்களா. அந்த ஹெட்டிங் டேக் நான் எங்கே வந்து ப்ரோக்ராம் பின்னாடி வந்து நான் கோடிங்கில் எங்கே வந்து H2 அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ண போகிறனோ அந்த டேக் சாதாரணமாக H2ங்கிற டேக் என்ன பண்ணும், ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ணும். சாதாரணமாக எழுதுறத விட கொஞ்சம் பெருசாக டிஸ்பிளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஸ்டைல் அப்படிங்கிறதுல அந்த H2 அப்படிங்கிறதுக்கு என்ன நான் செட் பண்ணி வைக்கிறேனோ அதையும் சேர்த்து அந்த பர்டிகுலர் டேக்குகளை எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் இதில் H2ல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி இஸ் ஈக்குவல் டு ஏரியல். ஸோ நான் எங்கே வந்து நான் உள்ளார நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்ணுற இடத்துல எங்கே நான் H2 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறேனோ அங்கே H2ங்கிற டேக் வந்து என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டைல் அப்படிங்கிறதுல நான் H2 அப்படிங்கிறதுல என்னென்ன ஸ்டைல் செட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த ஸ்டைலுக்கு அந்த அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். சரிங்களா. இங்க பாருங்க, ஃபாண்ட் ஃபேமிலி ஈக்குவல் டு ஏரியல் என்னது, அந்த H2ங்கிற டேக் எங்கே நான் யூஸ் பண்ண போறேன்னா அங்கே நான் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஏரியல் ஃபாண்ட்ல டிஸ்பிளே பண்ணணும். அந்த சைஸ் அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 12 சைஸ்ல இருக்கணும். அதனுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர்ல இருக்கணும். டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட் ஹைஃபன் அலைன் சென்டர், அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லைனில் சென்டராக அலைன் ஆகிருக்கணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து நான் இப்படி செட் பண்ணி வச்சுட்டேன். நான் இனிமேல் ஸோ இந்த மாதிரி செட்டிங் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் நான் தேவை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் கொடுக்கறது பதிலாக இந்த மாதிரி நான் ஒரு டேக் யூஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா இதே மாதிரி செட்டிங் எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே நான் என்ன பண்ணலாம்னா H2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அடுத்தது இன்னொன்று H3 அப்படின்னு இன்னொரு ஹெட்டிங் டேக் கொடுத்துருக்கேன். இதில் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல். ஸோ இதுவும் ஏரியலே வச்சுருக்கேன். சைஸ் வந்து 12 சைஸ் வச்சுருக்கேன். கலர் வந்து ஆனால் ப்ளூ கலரில் செட் பண்ணி வச்சுருக்கேன்.
அப்புறம் பாடி டேக்குள்ளார நான் டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய கண்டென்ட் அத்தனையுமே எப்படி இருக்கணும்னா, அதனுடைய ஃபாண்ட் வந்து வர்டனாங்கிற ஃபாண்ட் ஸ்டைல்ல இருக்கணும். அதனுடைய சைஸ் வந்து 15 சைஸ்ல இருக்கணும். அதுக்குள்ள அந்த பாடி டேக்குள்ளார நான் என்னென்ன கண்டென்ட்லாம் டிஸ்ப்ளே பண்ண போறேனோ அந்த கண்டென்ட் அத்தனையுமே எனக்கு கிரீன் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது டி ஹெட் அப்படின்னு சொல்லி இன்னொரு டேக் இருக்கு. ஸோ இந்த டேக் பாருங்க, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து தஹாமா அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்றேன். ஃபாண்ட் சைஸ் 15. இதில் டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரிலாம் நான் இந்த டேக் வந்து நம்ம கோடிங்ல நான் எங்கெங்கெல்லாம் H2 யூஸ் பண்றனோ, எங்கெங்கெல்லாம் H3 யூஸ் பண்றனோ, எங்கெல்லாம் பாடி டேக் ஓப்பன் பண்ணி பாடி டேக் க்ளோஸ் பண்ணி அந்த நடுவில் என்னென்னலாம் நான் கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் டி ஹெட்டுங்கிற டேக் எங்கெங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பர்டிகுலர் டேகோட வேலை என்னவோ அந்த வேலை மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இந்த வேலை இங்க நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அந்த அதுக்குண்டான அவுட்புட் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஸ்டைல்ஸ். இந்த ஸ்டைல் தான் இதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் என்ன சொன்னாங்க, டைம் டேபிள் கிரியேட் பண்ணணும், டைம் டேபிள் டிஸ்ப்ளே பண்ணணும் ஒரு பேஜில். அதில் நீங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுங்க, நாங்கள் கேஸ் கட்டிங் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து கேஸ் கட்டிங் ஸ்டைல் வந்து இந்த இடத்துல ஸ்டைல் வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடுறேன். அடுத்தது போதும் சார் இதுக்கு மேலே நான் தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டைல் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஸ்டைலை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், ஹெட் டேக் உள்ள தான் ஸ்டைல்ஸே நம்ம டிக்ளேர் பண்ணி வைக்கணும். அடுத்து ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து நான் பாடி டேக் ஓப்பன் பண்ணுறேன். பாடி டேக்குள்ளார நான் காலேஜ், சரிங்களா, பாடி டேக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பாடி டேக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு காலேஜோட பேர், சரிங்களா, உங்களுக்கு என்ன காலேஜோட பேரோ அந்த காலேஜோட பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. சரியா? அது நான் என்ன சொல்கிறேன்னா H2ங்கிற ஹெட்டிங் வந்து கொடுத்துறேன். சரிங்களா? H2 அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நான் இங்கே கொடுத்துருவேன். இதில் காலேஜோட பேர் வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பிஆர் டேக் க்ளோஸ் பண்ணிடுறேன். டிபார்ட்மெண்ட்டோட பேர் கொடுத்துட்டு பிஆர்னா ஏன்னா அடுத்த லைனில் டிஸ்ப்ளே பண்ணணும். டைம் டேபிள், அதுக்கப்புறம் யூ அண்டர்லைன்கிற இது டேக் கொடுத்துட்டு டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். /u பிஆர் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் H2வை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த H2 அப்படிங்கிறது என்ன பண்ணும், சாதாரணமாக இங்கே நான் இந்த லைனில் கொடுத்துருக்கிறது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டைம் டேபிள், இந்த 3 லைனும் H2ங்கிற டேக் வந்து என்ன வேலையை செய்யும், ஹெட்டிங் டேக் இல்லையா, அது அந்த உண்டான அவுட்புட்டை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த H2 அப்படிங்கிறது நம்ம ஸ்டைலில் என்ன சொல்லியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த அவுட்புட்டையும் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம சென்டர் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே நம்ம சொல்லலை. ஆனால் இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்பேஜினுடைய சென்டரில் டிஸ்பிளே ஆகும், அந்த லைனோட சென்டர். ஏன் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய கலரும் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் டிஸ்பிளே ஆகும். அந்த டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்ம சென்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 3 லைனும் நமக்கு வந்து பேஜினுடைய சென்டரில் டிஸ்பிளே பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படிங்கிற டேக் இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். ஏன்னா டேபிள் எனக்கு சென்டராக டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, டைம் டேபிள் சென்டராக வரணும் அப்படிங்கிற சென்டருங்கிற டேக் கொடுத்துருக்கேன். இப்போ டேபிளோட பார்டர் எனக்கு 5 சைஸில் ஏதோ ஒரு சைஸில். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கால் குரூப் அப்படிங்கிற டேக் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறோம். டேபிள் டிஸ்ப்ளே பண்ணதுக்கப்புறம் டேபிளுக்கு உள்ள டிஸ்ப்ளே ஆகக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே லெஃப்ட்டில் தான் உங்களுக்கு அலைன் ஆகிருக்கும். நமக்கு டைம் டேபிள் டிஸ்ப்ளே ஆகும்போது நமக்கு வந்து அந்த லெஃப்ட்லேயே இருந்தால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த எல்லாமே நமக்கு உள்ள டிஸ்ப்ளே ஆகக்கூடிய அந்த டேபிளுக்குள்ளே டிஸ்ப்ளே ஆகக்கூடிய கண்டென்ட் அத்தனையுமே எனக்கு சென்டராக வேணும் அப்படிங்கிறதுக்காக சென்டராக வேணும். ஸோ சென்டராக வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா நான் சென்டர் அப்படிங்கிற டேக் வந்து கொடுத்துக்கணும். அந்த சென்டருங்கிற டேக் வந்து எங்கே நான் கொடுக்கணும்னா ஒவ்வொரு அந்த டேட்டா கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்ம உள்ள டைம் டேபிள் டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டாஸ் கொடுக்குற இடத்துக்கு இருக்கிற டிடிங்கிற டேக்ல அலைன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். அதில் சென்டர்னு நீங்கள் கொடுக்கணும். எத்தனை டேட்டா உள்ள கொடுக்குறீங்களோ ஸோ அத்தனைக்குமே நீங்கள் தனித்தனியாக கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கோடிங் வெப்பேஜ் வந்து நம்ம எழுதக்கூடிய கோடிங் வந்து ரொம்ப பெருசாக போகும், கசன்னு தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்னா இந்த கால் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டேக் இருக்கு. இந்த டேக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா அந்த அந்த ஒவ்வொன்றுலையும் தனித்தனியாக கொடுக்கறது பதிலாக இங்கே பொதுவாக நம்ம கொடுத்துட்டோம்னா போதும், அது வந்து எல்லாத்துக்குமே வந்து நமக்கு செட் ஆயிடும். ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்பேன் 8 அலைன் சென்டர். அந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா 75%. அந்த டேபிளினுடைய சைஸ் வந்து 75% தான். 75% டேபிளுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்ஸஸ் இந்த வித்து எனக்கு வந்து 75% நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து இது வேணா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் மாற்றி காமிக்கிறேன், உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது ரோ கிரியேட் பண்ணணும்.
ரோ கிரியேட் பண்ணிட்டு ரோல பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். கண்டிப்பாக டேபிள்னாவே கண்டிப்பாக ஹெட்டிங் இருக்கும். ஹெட்டிங்ல என்ன டைம் டேபிள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால டே ஹவர்ஸ் முதல் காலம் டே பார் அவர் அப்படின்னு போட்டுறேன். அடுத்து 1வது அவர் 2வது அவர் 3வது அவர் 4வது அவர் 5வது அவர் 6வது அவர் 7வது அவர். ஏன்னா ஹெட்டிங் அப்படிங்கிறதுனால டிஹெச் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா டிஹெச்ங்கிற டேக் போட்டால் தான் கொஞ்சம் மற்ற அதுக்குள்ள டிஸ்பிளே ஆகக்கூடிய மற்ற டேட்டாவுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டில் அந்த ஹெட்டிங் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டி ஹெட்டுங்கிற டேக்கில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இது செட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்ன ஃபாண்ட் வந்து தகாமா சைஸ் வந்து 15 கலர் வந்து ரெட் கலர்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அது மட்டும் இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் மட்டும் எனக்கு டே ஹவர் 1 2 3 4 5 6 7 மட்டும் எனக்கு வந்து அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல டி ஹெட் அப்படின்னு சொல்லி டேக் கொடுத்துருக்கேன். /டி ஹெட் க்ளோசிங் முடிஞ்சது. அதுக்கு மட்டும் அந்த செட்டிங். அடுத்தது என்ன பண்ணுறேன், அடுத்தது ரோ ஒரு கிரியேட் பண்ணுறேன். அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ண போகிறோம், டேட்டா வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? இங்கே என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இங்கே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும் தனி வித்தியாசமாக காமிக்கணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன் H3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து கொடுத்துருக்கேன். H3ங்கிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெட்டிங் டேக் தான். அதில் பாருங்க என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, H3 ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு அந்த மண்டே டியூஸ்டே மட்டும் எனக்கு வந்து வேற கலரில் வரும். மீதி எல்லாமே நமக்கு ஆர்டினரியாக பாடி டேக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா பாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஸோ அது எல்லாமே க்ரீன் கலர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ மற்றபடி மீதி பாருங்கள் டிடி வெப் ப்ரோக்ராம் எஸ்சி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி லேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 காலத்தையும் என்ன பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் ரோனுடைய 3 காலமும் எனக்கு எப்படி இருக்கணும், ஒன்றா மெர்ஜ் ஆகி வரணும். ஸோ அதனால கால் ஸ்பேன் 3 காலமை ஸ்பேன் பண்ணுறேன், 3 காலமாக ஒரே காலமாக நான் மாற்றுறேன். அதான் கால் ஸ்பேன் 3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். 3னா என்ன அர்த்தம், 3 காலமை 3 தனித்தனியாக இருக்கிற காலத்தை ஒரே காலமாக மாற்றி நான் வெப் ப்ரோக்ராம் டிஸ்பிளே பண்ணி போகிறேன். அடுத்தது ஓகே. அடுத்தது அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்தது ரோ டிஆர் அடுத்த ரோ கிரியேட் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி அடுத்த நாளுக்கு உண்டான டைம் டேபிள் என்னவோ அது அப்படியே போகிறோம். ஆர்டிஎம்எஸ் லேபு அதனால அதுவும் 3 தான். ஸோ எல்லாமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கால் குரூப் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டேபிள் க்ளோஸ் பண்ணிடுங்க. சென்டர் டேக் க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா டேபிள் வந்து எனக்கு சென்டராக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சென்டர் டேக் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாடி டேக் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க HTML வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? அவ்வளோதான் மேட்ரு. அவ்வளோதான் டைம் டேபிள் கிரியேஷன். சரி ஓகே, இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, சரி ஓகே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே வச்சுருக்கேன் டைம் டேபிள். ஸோ இந்த டைம் டேபிள் இந்த இதை எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கால் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கால் குரூப் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுனால அந்த பர்டிகுலராக கால் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோசிலாவோ குரோம்லையோ நமக்கு சரியான அவுட்புட் வந்து கிடைக்காது. அது வந்து ஒன்லி ஃபார் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் மட்டும்தான் அதனுடைய கால் குரூப்னுடைய ஒரிஜினலாக சரியான அவுட்புட் என்னவோ அந்த அவுட்புட் வந்து நமக்கு காமிக்கும். சரிங்களா? சரி நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி ஓகே, இப்போ பாருங்கள் இதை பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் பாலிடெக்னிக் காலேஜ் ஸோ அப்படின்னு வந்திருக்கு. அதேபோல் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு, டைம் டேபிள் வந்திருக்கு. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்லியிருந்தோம், H2 அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் டேக் வந்து கொடுத்து அந்த ஹெட்டிங் டேக்கில் நம்ம வயலட் கலர் சொல்லியிருந்தோம், அதுக்குண்டான கலர். அதே மாதிரி டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த 3 லைனுமே நமக்கு சென்டராக வந்து டிஸ்பிளே ஆகுது, கலர் வந்து வேறு கலரில் டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டே அவர் 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு டி ஹெட்னு இன்னொரு இது டேக் வச்சு அதில் வந்து ஃபாண்ட் சைஸு அதனுடைய தொகாமாங்கிற ஃபாண்ட் ஸ்டைல் வச்சுருந்தோம். அதனுடைய கலர் வந்து ரெட் கலர்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால இதுக்கு மட்டும் நமக்கு ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா H3ன்னு இன்னொரு டேக் நான் வச்சேன்னா அந்த H3ங்கிற டேக்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும் எனக்கு ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா பாடி டேக் அப்படிங்கிறத இன்னொன்று பார்த்தோம். பாடி டேக் அப்படிங்கிறதுக்கு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பாடி டேங்கிற அந்த உள்ளார எழுதக்கூடிய அத்தனை மேட்டருமே எனக்கு அந்த ஒரு ஸ்டைலில் க்ரீன் கலரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால இது மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இந்த
சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி டைம் டேபிள் கிரியேட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம டைம் டேபிள் கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த சென்டர் அந்த கால் குரூப்பில் நம்ம சொன்ன அந்த 7 மொத்தம் 8 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? 8னா என்னன்னா இந்த 8 காலமுமே இந்த ஸ்பேன் கால் குரூப் ஸ்பேன் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லியிருக்கோம். அந்த 8ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காலம், 2வது காலம், 3வது காலம், 4வது காலம், 5, 6, 7 மொத்தம் 8 காலம் இருக்கு இல்லைங்களா? 8 காலத்தில் உள்ள இருக்கிற டேட்டாவும் எனக்கு அலைன் வந்து சென்டராக இருக்கணும். 8 காலத்தினுடைய வித்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே என்ன வித்து சொல்லியிருந்தோம்னா அந்த வித்து சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, அதே நீங்கள் ஒன்று கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு செட்டிங்ஸ் வந்து கம்மியாக வந்திருக்கும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் உங்களுக்கு கரெக்டாக வந்து அலைன்மெண்ட்டோட கரெக்டாக வரும். இதே நீங்கள் வேறு எதில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக வராது. சப்போஸ் நான் குரோமில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட்லாம் பாருங்க, அலைன்மெண்ட்லாம் உங்களுக்கு ரைட் இப்படி தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் தான் அலைன் ஆகிருக்கு. ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து அவுட்புட் வந்து சரியான அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும். சரியா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூஷன் சரியாக நடக்கும். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது லேப் எக்ஸ்பெரிமெண்ட். டைம் டேபிள் டிஸ்பிளே பண்ணுறது யூஸிங் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி டைம் டேபிள் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸசைஸ். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம்.